ஹாய், எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்ம குடியாத்தத்தில் ஒரு 2-3 நாளாக மழையாக இருந்தது. இன்றைக்கி காலையில் மாடிக்கு போனால் செடிகள் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றினா கூட அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு 2-3 மழை வந்ததுன்னா இந்த செடிகள் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுறாங்க. கூடவே சில விருந்தாளிகள் வந்திருந்தாங்க நம்ம மாடிக்கு. இந்த கலராக பட்டாம்பூச்சிங்க வந்தாங்க, அப்புறம் தேன் சிட்டுக்குருவிங்க, அப்புறம் அணிலெல்லாம் கூட நம்ம தோட்டத்தை பார்க்க வந்திருந்தாங்க. எல்லாரையுமே சேர்த்து பிடிச்சி வீடியோ எடுக்கலான்னா அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உடனே எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த ஒரு பட்டாம்பூச்சி மட்டும் அவங்களுடைய வேலையில் ரொம்ப சின்சியராக மும்முரமாக பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஒரு பூவை விடலை, எல்லா பூவுலேயும் உட்காந்து தேனை சாப்பிட்டுட்டு காலையிலே அவங்க வேலையை அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக பார்த்துட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கணுன்னா வீட்டில் ஒரு 4-5 பூச்செடிங்களை வைங்க போதும். அது எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது, நம்ம வீட்டில் பூச்செடிகள் இருக்குதுன்னு கரெக்டாக அட்ரஸ் தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. வந்து அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க. பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ.